ஹாய் guys, this is ஜோஷுவா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெங்களூரில் வந்திருக்கோம். எங்கன்னா நான் சென்னையில் வந்திருக்கேன். இவன் என் ஃப்ரெண்ட் இவன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பெங்களூர் வண்டர்லாவுக்கு போகிறோம். இப்போ நம்ம அதோட பட்ஜெட் எவ்வளோ செலவாகுது எல்லாமே அந்த வீடியோ பார்ப்போம். இப்போ வண்டர்லா போய் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பெங்களூர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கோம். காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹600 2 days இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். 1 day பார்த்தீங்கன்னா ₹300 தான் வித் ஃபுட் பார்த்தீங்கன்னா 400. ஸோ இங்கே நம்ம பெங்களூருக்கு எந்த ரூட் வழியாக போகிறோம், வண்டர்லா டிக்கெட் எப்படி இருந்து இந்த வீடியோ நான் சொல்கிறேன். வண்டர்லா டிக்கெட் நாங்கள் எப்படி புக் பண்ணோம்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா புக் பண்ணால் இந்த தசரா ஆஃபர் அதனால் 600 ஆஃபர்னால 1400 சம்திங் ஏதோ புக் பண்ணோம். 1500 எல்லாம் முடிஞ்சிச்சு டிக்கெட்டுங்கெல்லாம். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் போனீங்கன்னா டிக்கெட் காஸ்ட் வந்து 2189 சம்திங் சொன்னாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறது நல்லது. ஸோ வாங்க இப்போ வண்டர்லாக்கு எந்த ரூட்டில் எப்படி போகலாம் பார்ப்போம். கேஸ் நாங்கள் இப்போ டேரெக்டாக மெஜஸ்டிக் வந்துட்டோம். ஸோ மெஜஸ்டிக் பார்த்தீங்கன்னா 236 kbs வண்டர்லா இந்த ஏசி பஸ்லாம் நாங்கள் ஏறினோம். இது டேரெக்டாக வண்டர்லா போகுது. ஸோ அங்கேருந்து ஒரு 1 to 1.5 hour டைம் கிட்ட ஆகும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 150 per personக்கு. இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ரைடாகவே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ வண்டர்லாக்கு பஸ்ஸில் போயிட்டுமோ அது ஜஸ்ட் கேஷுவலாக சில ஷார்ட்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க தமிழில் பேசிட்டு இருந்தாங்க. இது ஏன்னு அப்போ சொல்கிறேன், அவங்க போக உங்களுக்கே புரியும், நீங்கள் பாருங்கள். கேஸ் இந்த வண்டர்லா ட்ரிப்புக்கு என்னோட ஃபஸ்ட்டு பெங்களூர் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் ரோஸ்லினே இன்வைட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அவங்க கூட ஒரு 3 girls வர மாதிரி இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நான் அந்த வேலை தான் நான் ஃபோனில் கன்வின்ஸ் பண்ணி சொன்னேன். ஸோ டோன்ட் வரி, நாங்கள் பார்த்துக்குறோன்னு. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம். கேஸ் நாங்கள் இப்போ வண்டர்லா இன்சைட் என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தா டெசரா டெக்கரேஷன், அப்புறம் லைட்ஸ், அப்புறம் ட்ரெடிஷ்னல் டான்ஸ், அப்புறம் சம் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ஸோ அவங்க கூட செல்ஃபிலாம் எடுத்து ஸோ அவங்க வைப்லாம் கொஞ்சம் சூப்பராகவே நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ் ஷாப்ஸும் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் ஷாப் எதுக்குன்னா வாட்டர் கேம்ஸுக்கு ஜெர்சி தான் அலோடு. ஸோ செட்டாக ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 450 சம்திங் சொல்லுவாங்க. பட் நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே ப்ரிப்பேராக வந்திருக்கோம். நீங்கள் இன்கேஸ் ட்ரெஸ்ஸு வாங்கினா இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கேஸ் நாங்கள் அப்படியே க்யூவில் போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரோஸ்லின் ஃபேஸ்ட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான்னு தெரிஞ்சு. ஏன்னா அவள் தான் ஒரே பொண்ணுனால நானும் என்னென்னு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பஸ்ஸில் பின்னாடி எங்கள் கூட வந்த அந்த 6 girls வந்து எங்கள் பின்னாடி தான் இருந்தாங்க. அவன் இனின்னு சொன்னால் நம்ம அவங்க கேங்கோட டேக் அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். பட் நான் முடியாது சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ்லின்னு அகைன் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகேன்னு சொல்லி உள்ளே போய் நான் ஜென்டிலாக ஒரு அப்ரோச் பண்ணேன். அவங்க ஃபைன் அவங்களே ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன் கேங்காக போகலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் லாக்கருக்கு வந்து ₹400 பே பண்ணிட்டு ₹50 தான் ஈவினிங் ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ அது காஸ்ட் வேறு இப்போ டூ ஹை, ரொம்ப அதிகம் ஹைக் பண்ணி வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க கேங்கோட எல்லாம் டேக் பண்ணி ஒன் ஆஃப் எங்களோட ஃபஸ்ட்டு ரைடான ரோலர் கோஸ்டருக்கு போகிறோம். ஸோ நாங்கள் நார்மல் டிக்கெட் தான் வண்டர்லா இருந்தோம், ஃபாஸ்ட்டாக டிக்கெட் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் லாங் க்யூவில் நின்று தான் ஆகணும். ஸோ அந்த வெயிட் பண்ணுற டைமில் அந்த பார்க்கோட ஸ்டாஃப் ஒர்க் வந்தார். அவர் வந்து க்ரௌடில் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த டைம் அவர் பேசும்போது அவர் க்ரௌடுக்கிட்டே வந்து யாரெல்லாம் கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். லாஸ்ட்டாக தான் தமிழ் கேட்டார். ஸோ அந்த மூமெண்ட் தமிழ் பீப்புள்ஸ் எல்லாமே எல்லா கிரேசி மூமெண்ட்டுக்கு போயிட்டாங்க. 2 minutes கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக கத்திட்டு இருந்தாங்க. டோட்டலாக மாஸ் மூமெண்ட் அது. ஸோ அதுக்கப்புறம் அந்த காய் வந்து என்ன பண்ணார்னா ஒரு ஸ்டேட்டில் உள்ள பீப்புள்ஸ்க்கு மைக் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட சாங் இதெல்லாம் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு வரல, வேறு சான்ஸ் கிடச்சி. ஸோ செகண்ட் டைம் தான் வெயிட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட் இனியன் ஃபுல்லாக ராக் பண்ணிட்டான். ஸோ க்ரௌட் ஃபுல்லாக டோட்டலி ஷாக் பண்ணி ಎಲ್ಲ ಟೂಟ್ಸ್ சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்டு நீ சிரிச்சு பேசி காலா வர்ணா மீரா பட்ட ஒரு துப்பாக்கி வெச்சு ஒரு பச்சைகளுக்கு காலாட்டு பாட்டு உனக்கு வராது கேட்டு நான் கியூட் வைட் சாப்பிட்டு தலையெழுத்து அந்த ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கோயில கட்டி அதோட ஆட்டு சரைய பீட்டி சுருட்டி பயங்கர போய் புரட்டு விளையாட்டு போய் வேலையில விட்டு வேண்டு நம்ம அத்தனை பேரும் ஒரே மாதிரி
கழிச்சு போயிட்ட பத்த வச்சு புகையை விட்டா அவரை கிட்ட ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் ரோலர் கோஸ்டர் வந்தாச்சு. நான் என்ன பிளான் பண்ணேன், என் ஃப்ரெண்ட் என்னோட தான் உட்காந்து இந்த வீடியோ பண்ணணும்னு நான் இருந்தேன். பட் கரெக்டாக நான் போகும்போது அந்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சீசனாக ஃபுல்லாச்சுன்னு. ஸோ என்னோடய நியூ கேங்கோட நான் ஜாயின் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக சொல்லணும், இது மாதிரி நான் அது டிவியில் பார்த்துருக்கேன். ஏன் இதெல்லாம் கற்றுருக்கேன், நானே சும்மா இது பண்ணிருப்பேன். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏடிஎம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அவங்க மிஷினில் அந்த வண்டியில் உட்காந்து பின்னாடி நல்லா ஹைட் ஏற்றிட்டாங்க. ஹைட் ஏற்றி அந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, பியூட்டிஃபுல்லாக. ஸோ அந்த ஹைட்லேருந்து ஃபுல் ஃபோர்ஸோட கீழே ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதனால் எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை. அந்த பாரை மட்டும் டைட்டாக பிடிச்சி கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு காட் ப்ளீஸ் சேவ் மீ, அது ஒன்றும் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. அந்த மூணு சத்தியமாக இது முன்னாடி என் ஃபேஸை நான் இதுமாதிரி பார்த்ததே இல்லைங்க. பயம்னா என்னென்னு அப்போ தாங்க பார்த்தேன். ஆனஸ்ட்டாக சொன்னால் இட் வாஸ் டோட்லி ஒர்த் இட். நீங்களே இந்த வீடியோ பாருங்கள். ஒரு வழியாக ரோலர் கோஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் டேரண்டூலா ரைடு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஏறி உட்காந்து போதும். அதுக்கப்புறம் அவங்க எந்த டேரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அந்தளவு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பியூர் மேனஸ். நெக்ஸ்ட் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஈக்குனஸ் ரைடு. இது பார்க்குறதுக்கு நார்மல் ஸ்விங் மாதிரி தான் தெரியும், பட்டு அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் கொஞ்சம் பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டெல்லாம் சொல்லிட்டு ஒன்று போனோம். அது வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட ஆச்சு. பட் டோட்டலாக ஒர்க்கு தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ஸ்பெஷல் செட்டப்பில் நாங்கள் போய் உட்காந்தோம். அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மூவ் ஆகும், ஏர் மோஷன் எல்லாமே அந்த வீடியோவோட ஸ்னிக் ஆகும். ஸோ இது ஒரு ரியல் ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. गाइस இப்போ நம்ம உள்ள இன்டர்ஸ்டெல்லருக்குள்ள போயிட்டு இருக்கோம். உள்ள என்னென்ன பார்க்க போறோம்? மார்ஸா? ஓகே, மிஷன் மார்ஸ். நம்ம வந்து டைம் ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்ண போறோம். டைம் ஸ்பீடா? டைம் ஸ்பீடு. சாரி, லைட் ஸ்பீடு. லைட் ஸ்பீடுன்ற மாதிரி டைம் கேக்குற ஸ்பீடு. ஓகே ஓகே. லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ண போறோம். சரி. We will be there in like
பேசு மச்சான். வா வா வா. பாய் கடலுக்குள்ளயா? வா. டேய் 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 டேய். டேய். என்னடா இங்க இருந்து ஏய் ஏய் ஏய். வாவ் சூப்பர். வாவ். Say something. ஏய் என்ன சொல்ற? வாவ். என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொன்னாரு? நிறைய இருக்கு. ஆசையில. நேர்ல போனா என்ன பண்றாங்க? என்ன ரவுண்டு? வாவ். ஏய் ஹாய் ஹாய். தென் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பம்பர் கார் அங்கே வந்திருந்தோம். இது என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் ட்ரைவ் பண்ணுறது. ஹானஸ்ட்டாக எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ப்ரோ மாதிரி இடிச்சிட்டு இருந்தாங்க. நான் சும்மா ரொட்டேட் ஆகிட்டு இருந்தேன். பட் 2 நிமிஷம் தான், பட் டோட்டலாக ஃபன்னாக இருந்துச்சு. சூப்பர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய லாஸ்ட்டு ட்ரை கேம்ஸ் சொன்னால் ஃப்ளாஷ் டவர் ரைடு தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பு கொண்டு போயிடுவாங்க, அங்கேருந்து சட்டன்னாக கீழே போட்டுருவாங்க. ஸோ நம்ம வேகமாக கீழே வரணும். அடிவேர்லேருந்து ஒரு மாதிரி கிளம்புங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகுங்க நார்மலாக இருக்கும். இதுவும் நல்ல த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சு. We are in Wonderla. Hi guys. Hi. So half fully drained off. Now water game. Next. Peace out. ஆஃப்டர் 3 மணி பிறகு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வாட்டர் கேம்ஸ்க்கு ஜம்ப் ஆகிட்டோம். நாங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு வாட்டர் கேமான வேவ் பூல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபேமிலிஸ்லாம் செப்பரேட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் கம்ஃபர்டபுளாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் பார்க்கு போனோம். அங்கே அந்தளவு ஆழம் நல்லா ஃபன் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட் செல் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா வைபாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்லைடு போகணும். இது எப்படின்னா ஒரு டியூப்பில் 2 பேர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இன்சைட் அவுட் சைட் போர் வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபைனலாக என் ஃப்ரெண்டு இதில் கொஞ்சம் அல்டிமேட் ட்ரைவ் ஒன்று பண்ணுவான், நீங்களே பாருங்கள். ஒரு 5 o'clock போல் நாங்கள் ரெயின் டான்ஸ் போயிட்டோம். பார்த்தீங்கன்னா லைட்ஸு மியூசிக் எல்லாமே மேட்ச்சில் சூப்பராக ஃபுல் எனர்ஜி தான். என் கேங் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க. வரப்போ டான்ஸில் பிச்சுட்டாரு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எங்கள் குரூப்போட ஸ்ப்ளாஷ் ரைடு தான் போனோம். ஸோ இட் வாஸ் எ வெரி நைஸ் ரைடு. ஓகே காய்ஸ், இந்த vlog இங்கே முடியுது. ஹோப் யூ ஆல் என்ஜாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பை ஃப்ரம் ஜோஷுவா.